வெல்கம் பேக் டு அவர் சேனல். முருகருக்கு சூரபத்மனை அழிக்கிறதுக்காக ஞானவேல் கொடுத்தனால தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து மிக்சியில் மாற்றும் போது மிக்சியிலேருந்து கொட்டிடுச்சு. கண்ணமுடி முருகான்னு கூப்பிட்டாலே போதும், முருகர் நம்ம கூட இருப்பாருன்னு அதே வீடியோவில் தான் பார்த்துருவாங்க. சின்ன சின்ன அகல் ஒரு 6 விளக்கு வாங்கியிருந்தேன். மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சிட்டு அதுக்கு குங்குமம் சொல்லிட்டு ஒத்தப்படையில் எத்தனை அபிஷேகம் வேணால் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. சயின்டிஃபிக்கலாக ஈரம் பட்டால் நெருப்பு எரியாது. இந்த மாதிரி நம்ம முட்டாள்தனமாக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு சாமி வந்தது என்னமோ ஃபீலிங் ஸோ பிளஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உணர்வை கொடுத்தது. அறுபடை முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம், பெசன் நகரில் இருக்கிற கோயிலுக்கு. அங்கே எங்களுக்கு சரியான ரஷ்ஷு. நாங்கள் வெறும் கோபுர தரிசனம் மட்டும்தான் பண்ணோம். முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஹாய் மைண்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தைப்பூசம் விலாகு. இது ரொம்ப பிளான்டும் இல்லை, பர்ஃபெக்டும் இல்லை. என் மனசுலேருந்து நானாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்க்குறப்போ நிறைய முருகரை பற்றி போடுறாங்க. அதில் முருகருடைய விரதங்கள், வேலுக்கான அபிஷேகம், வெற்றிலை தீபம் போட்டு சாமி கும்பிடுறது, இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன தோணுச்சுன்னா, ஒய் நாட் நம்மளும் பண்ணக்கூடாது, நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தைப்பூசத்தினுடைய டேவில் பூஜை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் கோலம் போடுறதுக்காக வாசலை கூட்டிட்டு தொடச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ஷட்கோணம் கோலம் போடுறத பற்றிலாம் பெருசாக நாலேஜ் இல்லை. நான் பார்த்த ஒன் ஆஃப் த வீடியோவில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஷட்கோண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த 6 முக்கோணமும் 6 முருகனை குறிக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த மீனிங்கு. இன்னொரு மீனிங் என்னென்னா, ஸ்டாரில் மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணம் முருகனையும், கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணம் சக்தியையும் குறிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. தைப்பூசம் கொண்டாடுறதுனுடைய நோக்கமே பார்வதி தேவி முருகருக்கு சூரபத்மனை அழிக்கிறது கொடுத்தனால தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் ஷட்கோண கோலம் இன்றைக்கி போட்டுடலாம் முடிவு பண்ணிச்சு. இன்றைக்கி நான் திருப்பாகமும் அப்புறம் தினை மாவிளக்கும் சாமிக்கு படித்து சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணேன். பட் தினையை வறுத்து மிக்சியில் மாற்றும் போது மிக்சியிலேருந்து கொட்டிடுச்சு. லைட்டாக காலையிலேயே ஒரு மாதிரி ஆச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு, ஆல்ரெடி நான் திணை உருண்டை வாங்கி வச்சுருந்தேன். என்ன திணை மாவுளுக்கு செய்ய டைம் இல்லைன்னா திணை ரெடிமேட் உருண்டை இருக்குது இல்லையா, அதை வச்சு சாமி கும்பிட்றலாம், முருகனுக்கு பிடிச்சதாச்சேன்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் இப்படி யூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். மற்றதும் என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க. ஈவன் திருப்பாகத்துக்கு கூட நான் என்ன பண்ணேன்னா, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க தான் மொத்தத்தையும் கிண்டுனாங்க. அப்புறம் கிச்சனை மொத்தத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு நான் பூஜைக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பலகைக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சேன். மஞ்சள் தடவுறதுக்காக நான் பன்னீர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு எதுவும் மங்களகரமாக இருக்கட்டுமேன்றதுக்காக நான் மஞ்சளையும் அப்புறம் வாசத்துக்காக பன்னீரையும் கலந்து அப்ளை பண்ணேன். தெய்வீகமாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் ஷட்கோண கோலம் போடலான்ட்டு டாட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இடம் பத்தலை, சரி ஸ்டாரை போட்டே முடிச்சிடலான்ட்டு ஸ்டாரை போட்டு விட்டுட்டேன். அப்படியே அந்த மஞ்சள் மேலே போடுற வெள்ளை கோலம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது இப்படி தான் பண்ணணுன்ற முறையெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என் மனசுக்கு இப்படிலாம் செய்யணும்னு தோணுச்சு, அதனால் இதை நான் செஞ்சுருந்தேன். அடுத்து வெற்றிலை தீபம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெற்றிலை தீபம் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். கண்ணமுடி முருகான்னு கூப்பிட்டாலே போதும், முருகர் நம்ம கூட இருப்பாருன்னு அதே வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். அது என்னமோ உண்மைதான். இவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம மனசார ப்ரே பண்ணாலே போதுமானது தான். அப்புறம் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு கேட்டால், எல்லாமே ஒரு மன திருப்திக்காக தான்.
ஏற்கனவே சொன்ன மாரி, எனக்கு எந்த முறையும் பெருசா ஐடியாலாம் இல்ல. எனக்கு இப்படி சாமிய கும்பிடணும்னு தோணுச்சு. என் மன திருப்திக்காக இதெல்லாம் நான் செய்றேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கும்பிட்டாலே போதுமானது தான். வெற்றிலை தீபம் போடுறதுக்காக கடையில நாட்டு மருந்து கடையில தான் வாங்கியிருந்தேன். அது ரூ. 2 தான். சின்ன சின்ன அகல் ஒரு 6 விளக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் வெத்தலைக்கு, தட்டுக்கு, அப்புறம் அகல் விளக்க கொஞ்சம் தண்ணீல நனைச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கும் மஞ்சள், குங்குமம் வச்சுட்டுருந்தேன். வெத்தலையோட இலையெல்லாம் ஒரே சைஸ்ல கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் கிடைக்கல. பட் இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பூஜை பண்ணியாச்சு. அடுத்து முருகரை வந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவருக்கு அரளிப்பூ ரொம்ப உகந்ததுன்ட்டு, அரளிப்பூ வச்சு ஃபோட்டோ மேல வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் கீழ விழுந்துட்டே இருந்தது. சரி, கீழ வச்சு அது மேல ஃபோட்டோ வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் சாமந்தி பூ அது மேல வச்சு, அதுக்கப்புறம் ரோஜா பூ இதழ்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணேன். என்கிட்ட இருக்கிற எல்லா பூயும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ எல்லா பூக்களையும் யூஸ் பண்ணி முருகர டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எந்த காரியத்தையும், எந்த பூஜையும் தொடங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடணும். அது எங்கள் வீட்ல எப்போவுமே செய்கிறது தான். ஸோ அத அப்படியே நான் செஞ்சுட்டேன். அதையும் மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சிட்டு, அதுக்கு குங்குமம் வச்சு, பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்குக்கு நெய் போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பஞ்சத்திரி வந்து முருகருக்கு உகந்தது. அதுலேயும் சிகப்பு பஞ்சத்திரி போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சிகப்பு பஞ்சத்திரி வந்துட்டு கடையில் விற்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன நினச்சேன்னா, குங்குமத்தில வந்துட்டு நனைச்சிட்டு தான் போட்டுருவாங்கன்னு நெனச்சு, நான் என்ன பண்ணேன், குங்கும தண்ணீல நனைச்சு போட்டுட்டேன். அது ட்ரை பண்ண விடணும். அது ட்ரை பண்ணுறதுக்கான டைம் குடுக்காம, நான் அப்படியே போட்டுட்டேன். அதில தான் ட்விஸ்ட்டே. லாஸ்ட்டா விளக்கு ஏத்தும்போது நீங்க பார்ப்பீங்க. நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டுருக்கேன்ட்டு. அடுத்து நம்ம வேலை எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு காருக்கு கிளம்பிட்டோம். எங்க கார்ல இருக்கக்கூடிய வேலுக்கு தான் இன்னைக்கு நாங்க பூஜை பண்ணியிருந்தோம். வேலை வந்து தட்டில வச்சு மரியாதையோட எடுத்துட்டு வரணும்னு நெனச்சு எடுத்துட்டு வரணும்னு தோணவே இல்ல. எடிட் பண்றப்போ, பூ போட்டு எடுத்துட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு தோணுச்சு. எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். அடுத்து நம்ம பூஜையோட முக்கியமான பகுதியில இருக்கோம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, குத்து விளக்கையும், காமாட்சி விளக்கையும் மட்டும் ஏத்தி வச்சுட்டு, அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு அபிஷேகமும் பண்ணலாம், 3 அபிஷேகம், 5, 7 இப்படின்னு சொல்லிட்டு ஒத்தப்படையில் எத்தனை அபிஷேகம் வேணால் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்னைக்கு 7 அபிஷேகங்கள் பிளான் பண்ணியிருந்தேன். முதல்ல வந்துட்டு சந்தன அபிஷேகம், அப்புறம் குங்குமம், பால், தயிர், அப்புறம் தேன், விபூதி, அப்புறம் பன்னீர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்தது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சந்தன அபிஷேகம் பண்ணுறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்கிறாங்க. அடுத்து குங்குமம் அபிஷேகம் பண்ணுறதன் மூலிமா வீரம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. பால் அபிஷேகம் பண்ணுறதுனால மன தூய்மை அடையும்னு சொல்கிறாங்க. தயிர் அபிஷேகம் பண்ணுறதுனால சந்தான வாக்கியம், அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்கிறாங்க. விபூதி அபிஷேகம் வந்து நிலையாமைக்காக பண்ணப்படுது. அப்படின்னா உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக இந்த அபிஷேகம் பண்ணப்படுது. பன்னீர் அபிஷேகம் வந்து குளிர்ச்சிக்காக பண்ணப்படுது. தேன் அபிஷேகம் நம் வாழ்க்கை வந்து தேன் மாதிரி இனிமையாக இருக்கணுன்றதுக்காக செய்யப்படுது. இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறதும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறதும் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதில் ஒரு நல்ல விஷயத்த நான் தெரிஞ்சிருக்கேன். அடுத்து விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் அந்த குங்குமத்தில் நினச்சேன் இல்லையா, அந்த ஈரத்தினால விளக்கு ஏற மாட்டேன்ருச்சு. எப்படியோ ட்ரை பண்ணுறோம், எப்படி ட்ரை பண்ணாலும் ஏற பாடாக தெரியல. முன்னாடிலாம் நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு வேளை முருகர் வந்து ஏற்றுக்கலையோ, நம்ம செய்கிற பூஜையை வந்து ஏற்றுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவுமே கிடையாது. சயின்டிஃபிக்கலாக ஈரம் பட்டால் நெருப்பு எரியாது. இந்த மாதிரி நம்ம முட்டாள்தனமாக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு சாமி ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மாவும் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு ஈஸியாக ஏற்ற முடிஞ்சுது. ஏற்றிட்டேன். அதான் அந்த நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு, சூப்பராக ஏற்றிட்டோம். அடுத்து பிரசாதம் படைக்க ஆரம்பித்தாச்சு. நாங்கள் செஞ்ச சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, சுண்டல், திருப்பாகம், அப்புறம் திணை மாவு லட்டு இதெல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. படைச்சி சாமி கும்பிட்டு நெய்வேத்தியமும் பண்ணியாச்சு. அதில் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, தேங்காய் உடைக்கிறப்போ எங்களுக்கு வந்துட்டு தேங்காய் பூ வந்திருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் என்னமோ அழுகிடுச்சோன்ட்டு பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அம்மா சொன்னாங்க, இல்லை இது வந்து தேங்காய் பூ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ முருகரே ப்ளெஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் காலையிலேருந்து தினை மாவிளக்கு போட முடியலையே, அப்புறம் வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு ப்ராப்பராக பண்ண முடியலையே அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் கூட தேங்காயில் பூ வந்தது என்னமோ ஃபீலிங் ஸோ பிளெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உணர்வை கொடுத்தது. அப்புறம் நான், என் ஹஸ்பண்டு, என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லோரும் அறுபடை முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். பெசன் நகரில் இருக்கிற கோயிலுக்கு. அங்கே எங்களுக்கு சரியான ரஷ்ஷு. நாங்கள் வெறும் கோபுர தரிசனம் மட்டும், சாமி பார்க்க முடியல. பக்கத்தில் இருக்க பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணோம் டைமு. திருச்சி என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே வெளியில் போயிட்டோம். எனக்கு பூஜை பண்ணுறதுல பெரிய அனுபவம்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை மனநிறைவோடு செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த விலாகை பார்த்து ஏதாச்சும் ஃபீல் பண்ணினாலே போதும். முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் போஸ்ட் பண்ண விலாகில் எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.